Hey guys, welcome back to my channel. Actually இத்தனை நாளாக வந்து நம்ம ஃபேஸ் ரிவியல் பண்ணி போடல பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். ஸோ இனிமேல் வந்து ஃபேஸ் ரிவியல் பண்ணி போடலாம் வீடியோஸில். நான் இனிமேல் வந்து டேரெக்டாக பேசலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், லைக் என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு சீரீஸாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது நான் வந்து லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து வெறும் ஸ்லைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் வந்து சேனல்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்லைட்ஸில் வந்து பேக்ரவுண்டில் என்னோட வாய்ஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஆடியோவை எப்படி நான் ட்ரிம் பண்ணுவேன் அண்ட் அந்த ஆடியோவுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எந்த சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறதும் அது எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஆடியோவை ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் MP3 கட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். நாங்கள் என்னோட மொபைல் ஃபோனில் நார்மலாக நம்ம எல்லாத்தோடைய மொபைல்லையுமே வந்து ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதில் போய் என்னோட பேக்ரவுண்டில் என்ன வாய்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங்கை ஒன்ஸ் ரீநேம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறையா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து வீடியோ 23 அப்படின்னு இந்த சவுண்டை வந்து நான் வந்து ரீநேம் பண்ணிட்டேன். ரினேம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை வந்து, அதாவது இந்த ஆடியோ கிளிப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறேன். பட் யாருக்கு அப்படின்னா என்னோட நம்பருக்கே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ஓன் நம்பர் வந்து அங்கே சேட்டில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தென் நீங்கள் வந்து குரோம்க்கு வாங்க. உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டரில் நீங்கள் குரோம்க்கு வந்து வாட்ஸ்அப் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்களா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்களுடைய ஓன் நம்பருக்கே நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து அந்த ஆடியோ வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆடியோ வந்து நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்து உங்களோட ஆடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். தென் டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் MP3 கட்டர் அப்படிங்கிற நேமை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து நிறைய ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆன்லைன் MP3 கட்டர், இது வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா வெப் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் ஓப்பன் ஃபைல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய ஆடியோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் உங்களோட ஆடியோ வந்து எடுத்துட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ இப்படி தான் பிளேஸ் ஆகும். இனி நம்ம வந்து ட்ரிம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ப்ளே ஆப்ஷன், ஃபேட் இன், ஃபேட் அவுட் அண்ட் ட்ரிம் கட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 பார் இப்படி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். செலக்டட் ஏரியா வந்து, அதாவது உங்களால் வந்து தேவையான இடத்த வச்சுக்கலாம், தேவையில்லாத இதை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து அன்செலக்ட் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா நீங்கள் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் MP3 ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போர்ஷன் மட்டும் என்னாகும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுற குறிப்பிட்ட இடம் வந்து எனக்கு வேண்டாம், மற்றதெல்லாம் வேணும் அப்படின்னா அதே பாரை வந்து நீங்கள் தள்ளிட்டு போய் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு மறுபடியும் அதை ட்ரிம்மை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போர்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகிட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் போய்டும், மற்றது வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கலாம், MP3 தானா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா உங்களுக்கு விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும்.
இது நார்மலாகவே நீங்கள் வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் போய் உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம், ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஈஸி டு யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு பேயபிளும் பண்ணுற மாதிரி இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஒன்லி. ஓகேவா? ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஸ்வர்யா. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.